சப்பாத்தி, பூரி, நான், தோசை எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி பள்ளிப்பாளையம் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பள்ளிப்பாளையம் பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் அரை ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ், அப்படி இல்லைன்னா 2 ரஸ்கை தூள் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணீர் விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இது ஊறணும்னு அவசியம் கிடையாது, இதை உடனே நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பன்னீர் துண்டுகளை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும், டீப் ஃப்ரை பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பன்னீர் துண்டுகளை போட்டு நல்ல பொன்னிறமாக மாறின பிறகு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். பன்னீர் பொரிச்ச அந்த எண்ணெயில் இப்போ நம்ம வெங்காயமும் வதக்கி எடுத்துக்கலாம். நீள் வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 20 முந்திரி சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா ஆற விட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கணும். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதையும் சேர்த்து கிரேவிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 2 கிளாஸ் மட்டும் மேக்ஸிமம் சேர்த்தாலே போதும். அடுத்து இதில் பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி பவுடரையும் இதில் சேர்த்துக்கணும். முந்திரி பவுடர் சேர்த்தோன்னா நல்ல க்ரீமியாக கிரேவி கிடைக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நறுக்கின கொத்தமல்லியை போட்டு மூடி போட்டு இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொதிக்க விடணும். கொதிக்கும் போது இது மாதிரி லேசாக தெரிக்கும், அதனால் மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சப்பாத்தி, பூரிக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டஃப்டு பன்னீர் தோசை பண்ணுறதுக்கும் இதை நம்ம உள்ள ஸ்டஃபிங்காகவும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.